வெல்கம் டு ஆசிரியமலை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் விதிகள் மாற்றம், அதாவது புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிகள் என்னென்னு பார்ப்போம். முதலாவதாக, இந்த திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுகன்யா சமிருதி யோஜனா இந்த திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக மத்திய அரசு கொண்டு வந்த நல்ல ஒரு திட்டம். இது இந்திய மக்களிடையே பெருமைப்படும் அளவுக்கு வரவேற்பு பெற்ற திட்டம். இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக இந்த சிறப்பு திட்டம் கொண்டு வரப்படுது. இந்த சூழலில் இந்த சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் விதிகளை மாற்ற மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்காக பொருளாதார அமைச்சகத்தில் புதிய வழிகாட்டுதல் கொண்டு வரப்பட்டது. அனைத்து தபால் நிலையங்களும் இந்த வழிகாட்டுதல்படி SSY கணக்கு, இந்த கணக்கை பின்பற்றி மாற்றம் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசினுடைய நிதி அமைப்பு இதன்படி கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்கள் அனைத்து இடங்களையும் செல்வமகள் திட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகள் மாற்றம் செய்யப்படுகிறது. 2 கணக்கு இருந்தால் உடனடியாக மூட்டப்படும். அதில் முதல்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில இடங்களில் பேர குழந்தைகள், அதாவது வயதானவர்கள் பேத்திகளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில் சுகன்யா சமுதிரி கணக்கில் முதலீடு செய்துள்ள அனைத்து வாடிக்கையாளர்களும் புதிய விதிமுறையை அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த கட்டாய வழிகாட்டின்படி பெண் குழந்தைகளில் அந்த தாத்தா பாட்டி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய செல்வமகள் கணக்கு திருத்தத்தில் பெற்றோர் மற்றும் சட்டப்பூர்வ பாதுகாவலர், அதாவது கார்டியன் சொல்லுவோம்ல, அந்த கார்டியன்கள் அந்த செல்வமகளுக்கு சேமிப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதார், பேன் கார்டு இதெல்லாம் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அது சில இடங்களில் முறைகேடாக பயன்படுத்தப்படுது. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஆதார், பேன் கார்டை இணைக்க சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் என்ன செய்யும்னா, ஒரே பெண் குழந்தைக்கு 2 இடங்களில் இருக்கக்கூடிய 2 போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செல்வமகள் கணக்கு முடக்கப்படும். இந்த சூழ்நிலையில் இந்த மாற்றமானது எல்லோரும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. பான் கார்டு, ஆதார் கார்டு எப்படி இணைக்கிறாங்கன்னு பாருங்கள். மகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பேன் மற்றும் ஆதார் அட்டையை இணைப்பது கட்டாயம். இது நிதி அமைச்சகத்திலேருந்து இப்போ சொல்லியிருக்க அப்டேட்டு. இவர்கள் அப்படி செய்ய விட்டால் பேன் மற்றும் ஆதார் எண்களை உடனடியாக எந்த தாமதமின்றி சேகரித்து கணக்கு விவரத்தோடு இணைக்கிறதுக்கு தபால் அலுவலகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க அப்படி செய்யலைன்னா அவங்களே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து செக் பண்ணி யாருக்கெல்லாம் பேன் கார்டு, ஆதார் கார்டு இணைக்கலையோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு எல்லாமே இவங்களே போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களே இணைச்சி விட்ருவாங்க. அப்படி இணைக்காதவங்களுக்கு கணக்குகளை முடக்கிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மத்திய நிதி அமைச்சகம் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு 2-3 அக்கௌண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது பேத்திகளுக்கு தாத்தா பாட்டி இருப்பாங்க, அம்மா அப்பா தாத்தா, அப்பா தாத்தான்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கணக்கு ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க. இதில் வருஷத்துக்கு 250 ரூபாயிலேருந்து குறைஞ்சது 250லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். இந்த கணக்கு ஒவ்வொரு காலாண்டு முடிவு, அதாவது ஆண்டுக்கு 8.2% வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 21 வயதாகும்போது இந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த கணக்கு முதிர்ச்சி அடையும். இந்த செல்வமகள் திட்டத்தை கணக்கிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகள் 18 வயது நிறைந்த பிறகு மொத்த டெபாசிட்லேருந்து 50% நம்ம எடுக்க முடியும். இந்த கணக்கை திறக்க மக்களுடைய பிறப்பு சான்றிதழ் அவசியமாக இருந்தது. பெற்றோருக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டும் அவசியம் சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இடைப்பட்ட காலங்களில். இப்போ பல கணக்குகளில் பேன் கார்டு, ஆதார் கார்டும் இணைப்பு இல்லாமல் இருக்கிறத மத்திய அரசாங்கம் நிதி அமைச்சகம் கண்காணித்ததுனால அதன் விளைவு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போது அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாற்றத்தின் வாயிலாக என்ன செய்யணும், அந்த தாத்தா பாட்டி அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு பாதுகாவலர் அல்லது பெற்றோருடைய கணக்கை லிங்க் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று 2 அக்கௌண்ட் இருந்தால் அந்த 2 அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டை முடக்கப்படும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. இது எல்லோருக்கும், அதாவது ஒரு சிலர் 2 வச்சுருக்காங்க, அது தெரியாமல் ஓப்பன் பண்ணியிருந்திருக்கலாம், தகவல் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது இப்போ முற்றிலுமாக இனிமேலும் மாற்றப்படும் என்ற விதி மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்காக வாழ்த்துக்கள். வளமுடன் வாழ்க.